NCLோட ஃபர்ஸ்ட் மேட்ச் CSK vs SRH. ஆரம்பமே ஒரு அருமையான டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராம் அண்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் ஓவர் அஜித். செகண்ட் பால் ஆஃப் சைட் திசையில் போடப்பட்ட வந்து ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு அங்கே விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே அம்பையர் ரெண்டாவது பால்லேயே ஒரு ரன் அவுட் மூலியமா விக்கெட்டை இழந்துட்டு பேட்ஸ்மேன் வெளியேறிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மூணாவது பால் ஒரு ஷாட்டுக்கான ட்ரை, பட் இதுவும் டாட் பாலாக தான் அமைஞ்சிருக்கு. முதல் 3 பாலுமே டாட் பாலாக போட்டு பேட்ஸ்மேனுக்கு ஒரு சின்ன ப்ரெஷரை கொடுத்துருக்காரு பவுலர். ஸோ 4வது பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக தான் அமைஞ்சிருக்கு. பவுலர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர். 5வது பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சிங்க. பைஸ் முறையில் ஒரு ரனுக்கான சான்ஸு, பட் ஆனால் ஃபீல்டரிங்க பின்னாடி பேக்கப் இருக்காங்க. ஸோ ஃபீல்டர் தடுத்திருக்காரு. ஸோ மீண்டும் ஒரு டாட் பால். கிட்டத்தட்ட இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 பால் டாட் பாலாக அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது. இந்த ஓவரோட கடைசி பால் ஏறி வந்து ஆடி இருக்காரு. இன்சைடு ஜாய் பால் போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஸோ முதல் ஓவர் முடிவில் ஒரு ரன் மற்றும் ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க CSK. ஸோ 2வது ஓவரை போடுறதுக்கு விக்கியோட மொதல் பால் ஒரு ஒயிட், மொதல் பாலை ஒயிடாக போட்டிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சேம் அவர் குல்லு விக்கி. ஸோ விக்கி கிட்டேருந்து 2வது பால் ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போட்டால் ஒரு டாட் பாலுங்க. 3வது பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. பேட்ஸ்மேன் மேலே அதிகமான ப்ரெஷரை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்கி கிட்ட இருந்து ஒரு 4வது பால் ஒரு ஆஃப் சைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்துங்க. 4 கிடைக்குமா? இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு, தடுத்திருக்காரு. ஒரு ரன் மட்டும்தான். ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் சாம். இந்த ஓவரோட 4th பால் ஒரு சிங்கிள். இந்த 2வது ஓவரோட கடைசி பந்து கிராஸில் வந்து ஏறி ஆட பார்த்துருக்காரு, பட் அம்பையர் கிட்ட இருந்து ஒயிட் தான் கிடச்சிருக்கு. ரன் எதுவும் ஓடலை. 2வது ஓவரோட கடைசி பால் ஒரு ஷாட்டுக்கான முயற்சிங்க. அங்கே கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும். 4ங்க. முதல் ஓவரில் ஒரு ரன் எடுத்திருந்தாலும் 2வது ஓவரில் ஓரளவுக்கான ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3வது ஓவரை போடுறதுக்கு முதல் ஓவரை போட்ட அஜித்தே வந்திருக்காரு. ஸோ 3வது ஓவரோட முதல் பால் ஸ்ட்ரைக்கில் சாம் ஒரு ரிவர்ஸ் ஹிட்டுக்கான ட்ரை, ஆனால் டாட் பால் ஆயிருக்கு. பவுலர் கிட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது. ஸோ 3வது ஓவரோட 2வது பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அம்பையர் LB கொடுத்துருக்காரு, காலில் தான் பட்டிருக்கு, நாட் அவுட் கொடுத்துருக்காரு. நல்ல பால். 2 ரன் ஓடி இருக்காங்க இது வரைக்கும். அங்கே ஒரு சின்ன தடுமாற்றம் ஃபீல்டிங்கில். ஸோ இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சாம். ஸோ 5வது பால்
கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைங்க, கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காருங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக இருக்குமா? இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க. ரன் அவுட் அடிக்கவே இல்லை. ரன் அவுட் இங்கே அடிக்கலை. இங்கே ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு சின்ன குழப்பத்தில் இங்கே ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரோட கடைசி பந்து ஒரு வைடுங்க. ஒரு ரீபால், மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. பேட்ஸ்மேன் மேலே அதிகமான ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பவுலிங்கை பார்க்க முடியுதுங்க. ஸோ பவுலர் கிட்ட அவரோட கடைசி பால், ஒரு நல்ல ஷாட்டுங்க. பட் ஆனால் அங்கே கேட்சாக மாறி இருக்கு. ஃபீல்டர் நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. இவ்வளோ நேரம் பேட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த விக்கி அவர்கள் தான் விக்கெட்டை இழந்துட்டு வெளியேறிக்கிட்டு இருக்காரு. ஸோ 4வது ஓவரை போடுறதுக்காக பவுலர் சிபி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சாம் இருக்கார். சிபிக்கிட்டேருந்து அவரோட மொதல் பால் ஒரு அகலப்பந்து, ஒரு வைடாக வந்திருக்கு. ஸோ சிபிக்கிட்டேருந்து அவரோட மொதல் பால் ரீபால், ஒரு ரிவர்ஸ் ஹிட்டுக்கான முயற்சி. ஆனால் மீண்டும் அம்பையர் கிட்டேருந்து வைடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 2 பந்துகளும் முதல்ல வைடாக போனதால் சிபிக்கிட்டேருந்து மீண்டும் ஒரு ரீபால், மொதல் பால். ஸோ கட்ரு வேரியேஷனுங்க, நல்லா ட்ரை. பட் இது இல்லை, அம்பையர் வைடு கொடுத்துருக்காருங்க இந்த பந்தும். ஸோ தொடர்ந்து 3 பாலை வைடாக போட்டிருக்காரு. இப்போ பவுலர் மேலே ஒரு சின்ன ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஏற்கனவே பேட்டிங்கில் நல்லா செட் ஆகிருக்கு சாம். ஸோ பவுலருக்கும் இந்த ஓவரை யூஸ் பண்ணி பாருன்றதை பார்க்கலாம். ஸோ சிபிக்கிட்டேருந்து முதல் பந்து ஒரு நல்ல பாலுங்க. அதை சிங்கிள் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா நல்லா தோணுங்க. அம்பையர் கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்க, என்னன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே அம்பையர் வந்து இதை க்ளோஸ் கால்னு சொல்லியிருக்காரு. நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. ஸோ மொதல் பாலில் ஒரு சிங்கிள் ஆடி இருக்காங்க. ரன் அவுட் இல்லைன்னு சொல்லி அம்பையர் கால் கொடுத்துருக்காரு. ஸோ சிபியோட 2வது பால். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். ஒரு ஸ்விட்சிட்டுக்கான ட்ரைங்க, பட் மிஸ் ஆகி பின்னாடி போயிருக்கு. ஆனால் பேட்ஸ்மேன் எதுவும் ரன் எதுவும் எடுக்கலை. ஒரு சின்ன ஃபீல்ட் சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிபிக்கிட்டேருந்து 3வது பால், மீண்டும் ஒரு அருமையான டாட் பாலுங்க. கட்ரு வேரியேஷன் முறையில் சிறப்பான பாலை போட்டுட்ருக்காரு. 3 வைடு போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் போட்ட 3 பாலுமே நல்ல லைன் அண்ட் லென்த்தில் ஒரு கட்ரு வேரியேஷனில் நல்லா போட்டுட்ருக்காரு. ஸோ சிபிக்கிட்டேருந்து 4வது பால், ஒரு நல்ல ஷாட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்பு, இங்கே கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு நல்ல ட்ரைன் தான் சொல்லணும். ஸோ 2 ரன் எடுத்திருக்காரு பேட்ஸ்மேன் ராஜேஷ். சிபியோட 5வது பால், மீண்டும் ஒரு ஸ்விட்ச் ஹிட்டான ட்ரைங்க. பட் இது ஒரு ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சாம், ஒரு சாம் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். ஸோ இந்த ஓவரோட முடிவில், ஸோ 4 ஓவர் முடிவில் சிஎஸ்கேவோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. ஸோ 5வது ஓவரை போடுறதுக்காக பவுலர் கோகுல் கிட்ட இருந்து மொதல் பால், ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சிங்க. 6ங்க, முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு சிஎஸ்கே டீமுக்காக சாம். ஸோ பவுலர் கோகுல்கிட்ட இருந்து 2வது பால், மீண்டும் ஒரு ஷாட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்பாக இந்த முறை எடுத்திருக்காருங்க. மொதல் பந்தில் 6 கொடுத்தாலும் அடுத்த பாலில் விக்கெட் எடுத்திருக்கார் பவுலர் கோகுல். ஸோ நல்லா ஆடிட்டு இருந்த சாம் தான் விக்கெட்டை இழந்து வெளியேறிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. ஸோ கோகுல் கிட்டேருந்து ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு எனர்ஜியோட 3வது பால், ஒரு ஆஃப் சைடு திசையில் அடிக்கப்பட்ட பந்துங்க. கண்டிப்பாக 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4ங்க. ஒரு நல்ல பேட்டிங். வந்த மொதல் பால்லையே 4 அடிச்சிருக்காரு.
ஸோ கோகுல் கிட்ட இருந்து அவரோட 4வது பால். ஒரு நல்ல டாட் பாலுங்க, ஒரு நல்ல லைன் லென்த் போடப்பட்ட டாட் பால். ஸோ கோகுல்கிட்ட இருந்து 5வது பால். ஒரு சென்சிபிளான பிளேங்க, அங்கே ஒரு ரன் மட்டும். ஸோ கடைசி பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராஜேஷ். ஸோ கோகுலோட கடைசி பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஃபீல்டிங். வெறும் ஒரு ரன் மட்டும்தான். இதோட மொத்தம் 5 ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 6வது ஓவரை போடுறதுக்கு விக்கி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ராஜேஷ். விக்கியோட மொதல் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் ஃபீல்டர் பேக்கப்க்கு அங்கே ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டும்தான். ஸோ விக்கி கிட்டேருந்து இவரோட 2வது பால். சென்சிபிளான பிளேயிங்க. திரும்ப மீண்டும் ஒரு ரன் மட்டும்தான். 2வது ரன்னுக்கான முயற்சி ஆனால் இல்லை. ஸோ விக்கி கிட்டேருந்து அவரோட 3வது பால். ஒரு ஷிட்ஸுக்கான ட்ரை. ஒரு ரன் மட்டும்தான். ஸோ விக்கி கிட்டேருந்து அவரோட 4வது பால். ஒரு நல்ல டாட் பாலுங்க, ரிவர்ஸ் ஹிட்டுக்கான ட்ரை. பட் இது டாட் பாலாக அமைஞ்சிருக்கு. ஸோ பவுலர் விக்கி கிட்ட இருந்து 5வது பால். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஒரு நல்ல கேட்சுக்கான வாய்ப்பு, பட் ஆனால் இல்லைங்க. அங்கே ஒரு ரன் எடுத்திருக்காங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி, பட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரன் மட்டுமே. ஸோ விக்கி கிட்ட இருந்து கடைசி பால். லாங் ஆன் திசையில் 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. ஸோ 7வது ஓவரை போடுறதுக்கு மீண்டும் கோகுல் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. ஒரு நல்ல பாலுங்க, ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. ஆரம்பமே பேட்ஸ்மேன் மேலே ஒரு சின்ன ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோகுல்கிட்ட இருந்து 2வது பால். ஸ்கொயர் லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன் மட்டும்தான். போல்டுங்க, பேட்ஸ்மேன் ராஜேஷ் அவர் கிளீன் போல்ட் ஆகி தான் விக்கெட்டிலிருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. ஸோ கோகுல்கிட்ட இருந்து அவரோட 5வது பால். பேட்ஸ்மேன் பாண்டியா. ஒரு ரன் மட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்புங்க எடுத்திருக்காருங்க கீப்பர் செல்லா. ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே மீண்டும் ஒரு விக்கெட்டு. கோகுல் கிட்ட இருந்து அவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் அமுதன். ஒரு நல்ல டாட் பாலுங்க. இந்த ஓவரை சிறப்பாக போட்டு 2 விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது கோகுல் கிட்ட இருந்து. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவரை போடுறதுக்கு மீண்டும் சிபி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாண்டியா. ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. அவர் சிபி கிட்ட இருந்து முதல் பால். ஒரு நல்ல டாட் பாலோட தொடங்கியிருக்காரு. இப்போ சிபி கிட்ட இருந்து 2வது பால். மீண்டும் ஒரு ஹிட்டுக்கான ட்ரை, பட் ஆனால் விக்கெட் கேட்டிருக்காங்க. விக்கெட்டுக்கான அம்பீல், பட் அம்பையர் வந்து இல்லை, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. போன பால் வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அம்பையருமே பேசினாங்க. ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணி கடைசியில் அந்த பால் வைட் கொடுத்துருக்காங்க கால். ஸோ சிவிக்கிட்ட இருந்து மீண்டும் நம்ம 2வது பாலை ரீபாலை எதிர்பார்க்கலாம். ஸோ சிவிக்கிட்ட இருந்து மீண்டும் அவரோட 2வது பால் வெளியே போட்டிருக்காருங்க. நல்லா ஏற்றி ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க. ஆஹா, அங்கே டைரக்ட் ஹிட்டுக்கு ட்ரை பண்ணி மிஸ் ஆகிருக்கு. பட் செகண்ட் ரன் அவுட்.
ரெண்டாவது ரன்னுக்கான காலே கொடுக்காம ஒரு முயற்சி. பேட்ஸ்மேன் தன்னோட விக்கெட்டை ஈஸியாக லூஸ் பண்ணிவிட்டு வெளியே போய்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேட்ஸ்மேனுக்குள்ளேயுமே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ சிபிக்கிட்டேருந்து அவரோட மூணாவது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அமுதன். ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்சஸ். சிபிக்கிட்டேருந்து மூணாவது பால். ஒரு நல்ல கட்ரு வேரியேஷனுங்க. ஒரு டாட் பாலை பார்க்க முடியுது. சிபிக்கிட்டேருந்து அவரோட நாலாவது பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லை 6 தட்டியிருக்காருங்க. இருந்தாலும் அது 6. ஒரு நல்ல ஷாட்டை பார்க்க முடியுது அவர் அமுதன் கிட்டே இருந்து. கடைசி ஓவரில் தன்னோட டீமுக்காக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் ஏற்ற பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ட்ரை, ஒரு நல்ல ஒரு ஷாட். ஸோ 5வது பால் சிபிக்கிட்டேருந்து மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சிங்க. பட் இந்த முறை ஃபீல்டர் விக்கி அதை தவற விடலை. சரியான முறையில் கேட்ச் எடுத்து பேட்ஸ்மேன் அமுதனை அவரோட டக் அவுட்டுக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ராகவ். பவுலர் சிபிக்கிட்டேருந்து கடைசி பால். ஸ்ட்ரெயிட்டில் ஆடப்பட்ட ஒரு பால் 4 கிடைக்குமா? போயிருக்குங்க. 4 ரன்னுங்க. கடைசி பாலில் இறங்கினாலும் ஒரு 4ஓட இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. ஸோ அமுதன் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஓவர். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் ஓவர் மொதல் பால் ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க. ஸ்ட்ரைக்கில் இருந்த ஆகாஷ் ஒரு சிங்கிளோட பேட்ஸ்மேனை மாற்றி விட்டுருக்காரு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த அஜித் இப்போது பேட்டிங்க்கு வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கில் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு. ஸோ அமுதன் கிட்டேருந்து அவரோட 2வது பால். ஒரு நல்ல சுவிட்சுக்கான ட்ரைங்க. ஈஸியாக 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். தான் ஃபேஸ் பண்ண மொதல் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் அஜித். ஸோ அமுதன் கிட்டேருந்து 3வது பால். மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்புங்க. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு ரன் 2 ரன்னாக மாற்றுறாங்க. இங்கே ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது 2 பேட்ஸ்மேன் கிட்டேயுமே. ஸோ இந்த பாலையும் 2 ரன்னாக மாற்றியிருக்காங்க. ஸோ அமுதன் கிட்டேருந்து ரன்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்குது. ஸோ அமுதன் கிட்டேருந்து அவரோட 4வது பால். மீண்டும் அவரோட ஸ்கொயர் லெக் திசையில் அடிக்கப்பட்ட ஒரு வந்து 1 ரன் மட்டுமே. ஸோ ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஆகாஷ். அமுதன் கிட்டேருந்து அவரோட 5வது பால். ஸ்ட்ரெயிட்டில் ஆடப்பட்ட பால். கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்சுங்க. ஒரு அருமையான கேட்ச் எடுத்திருக்காரு பாண்டியா. தன்னோட முதல் விக்கெட்டை முதல் ஓவர்லேயே இருந்து வெளியேறிட்டு இருக்காரு ஆகாஷ். ஸோ ஸ்ட்ரைக்கில் இப்போ நியூ பேட்ஸ்மேன் கிருபா. தன்னோட கடைசி பாலை போடுறதுக்காக அமுதன். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால். சென்சிபிளான ஸ்டாப். அங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க. மீண்டும் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க. ஒரு ரன் அவுட் முறையில் முதல் ஓவர்லேயே 2 விக்கெட்டை இழந்திருக்காங்க எஸ்ஆர்எச் அணி. ஒரு ஆரம்பமே ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்த பேட்ஸ்மேன் அஜித் தன்னோட விக்கெட்டை ரன் அவுட் முறையில் இழந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காரு விக்கி. ஸோ 2வது ஓவரை போடுறதுக்காக பவுலர் 2வது ஓவரை சிஎஸ்கேக்காக போடுறதுக்காக பவுலர் சத்யா. அவரை இந்த ஏரியாவில் செல்லமாக கூத்தர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி. ஸோ மொதல் பால் சத்யா கிட்டேருந்து சென்சிபிளான பிளேங்க. ஏன்னா ஸ்கோர் பெரிய அளவில் இல்லை. ஸோ சிங்கிளாகவே கொண்டு போகலாம். ஸ்ட்ரைக்கை விக்கெட்டை விடாமல் ஆடணுன்ற ஒரு முடிவோடு வந்திருக்காரு விக்கி. ஸோ சத்யா கிட்டேருந்து 2வது பால். ஸ்ட்ரைக்கில் கிருபா. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. ஒரு நல்ல டாட் பாலை போட்டிருக்காரு. மூணாவது பால். சென்சிபிளான ஒரு பேட்டில் ஒரு தட்டிட்டு ஒரு சிங்கிள் மட்டும் ஸ்ட்ரைக் மாற்றிருக்காங்க. மீண்டும் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஸோ சத்யா கிட்டேருந்து அவரோட 4வது பால். ஒரு
கேட்சுக்கான வாய்ப்பு, ஆனால் மிஸ் ஆகிருக்குங்க. டைரக்ட் ரன் அவுட்டுக்கான ட்ரை, பட் அதுவும் மிஸ் ஆகிருக்கு. ஃபீல்டில் ஒரு நல்ல எஃபர்ட் கொடுத்துட்ருக்காங்க சிஎஸ்கே டீம். பவுலர் சத்யா கிட்டே இருந்து அவரோட 5வது பால். ஒரு நல்ல சென்சிபிளான பிளேயிங்க. திரும்ப மீண்டும் ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பெரிய பவுண்டரிஸ் இல்லாத அளவுக்கு இந்த ஓவரையும் நல்ல முறையில் போட்டிருக்காரு பவுலர் சத்யா. இந்த ஓவரோட கடைசி பந்து. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. இந்த ஓவரோட கடைசி பால். சென்சிபிளாக திரும்பவும் ஒரு சிங்கிள் மட்டுமே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேட்ஸ்மேனுமே. ஸோ இதோட 2 ஓவர் இங்கே முடியுது. ஸோ 3வது ஓவர் போடுறதுக்கு ராகவ், பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில். இது ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட. ராகவ் கிட்ட இருந்து அவரோட 2வது பால். ஸ்ட்ரைக்கில் கிருபா, ஒரு நல்ல ஷாட்டுங்க. லாங் ஆன் திசையில் அடிச்சிருக்காரு. ஒரு 4 ரன் கிடைக்குமா? பவுண்ட்ரிங்க. கிருபா கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது. ராகவ் கிட்ட இருந்து அவரோட 3வது பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் கவர் திசையில் அடிக்கப்பட்டதாங்க. ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பா? இல்லைங்க, தடுத்துருக்காருங்க. ஆனால் இங்கே பவுலர் 3வது ரனுக்கான வாய்ப்பா? இல்லை, 2 ரன் மட்டுமே. ஒரு நல்ல ஒரு பேட்டிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிருபா கிட்ட இருந்து. ராகவ் கிட்ட இருந்து அவரோட 4வது பந்து. மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியாக ஜட்ஜ் பண்ணல. ஸோ இங்கே ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கிருபா. ரன் கொஞ்சம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது சிஎஸ்கே டீமுக்கு. ஒரு சின்ன பின்னாடிவாக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுக்கான ட்ரைங்க. 6 4ங்க. ஒரு ஸ்விட்ச் ஹிட் முறையில் ஒரு 4 ரன்னை கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் விக்கி. ஸோ ராகவ் கிட்ட இருந்து அவரோட கடைசி பால். கவர் திசையில் தூக்கி விட்டுருக்காருங்க. 4க்கான வாய்ப்பு இல்லை. பட் இங்கே 2 இல்லை 3 பார்க்கலாம். 2 ரன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் பேட்ஸ்மேன். ஸோ இந்த பாலோட இந்த ஓவர் முடியுது. ஸோ 3 ஓவர் முடிவில் எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்கோர் 28. ஸோ சிஎஸ்கே அணிக்காக 4வது ஓவரை போடுறதுக்கு பவுலர் கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கிருபா. ஸோ கார்த்திகிட்டேருந்து அவரோட மொதல் பால். ஒரு நல்ல பாலுங்க. ஒரு கட்டர் வேரியேஷனில் போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் ஸ்விட்ச் ஹிட்டுக்கு ட்ரை பண்ணார். பட் ஒரு டாட் பால் அமைஞ்சிருக்கு. ஸோ கார்த்திகிட்டேருந்து அவரோட 2வது பால். ஒரு ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. ஸோ கார்த்திகிட்டேருந்து அவரோட 3வது பால். ஒரு நல்ல டாட் பாலுங்க. ஒரு கார்த்திகிட்டேருந்து அவரோட 4வது பால். ஒரு நல்ல கட்டர் வேரியேஷனுங்க. அருமையாக போட்டிருக்காரு இந்த பாலை. ஸோ கார்த்திகிட்டேருந்து 5வது பால். ஒரு வைடு. ஒரு நல்ல ஸ்விட்ச் ஹிட்டுக்கான ட்ரை. ஒரு ரன்னா 2 ரன்னானு அந்த பார்ப்போம். ஒரு ஃபீல்டர்கிட்ட ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, தவற விட்டு ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டுனால இங்கே சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. சிறப்பாக போட்டிருக்காரு இந்த ஓவரை. நல்ல முறையில் போட்டு முடிச்சிருக்காரு. 4 ஓவர் முடிவில் எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்கோர் 32. ஒரு சின்ன டைம் பிரேக். ஸோ 5வது ஓவரை போடுறதுக்காக சிஎஸ்கே டீமுக்காக பவுலர் அமுதன். ஸ்ட்ரைக்கில் நல்ல செட்டிலான பேட்ஸ்மேன் கிருபா. ஸோ அமுதன் கிட்டே இருந்த அவரோட மொதல் பால். ஒரு நல்ல ஷாட்டுக்கான ட்ரைங்க. கேட்சா இல்லை 6? கேட்சுங்க. நல்ல முறையில் கேட்ச் எடுத்திருக்காரு ராகவ். ஸோ நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் கிருபா ஒரு ஷாட்டுக்காக ட்ரை பண்ணி தான் விக்கெட் இழந்துட்டு வெளியேறிக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் செல்லா. ஸோ அமுதன் கிட்டேருந்து அவரோட 2வது பால்.
சென்சிபிளான பிளேங்க. வந்த ஃபர்ஸ்ட் பாலே மிட் சைடில் ஒரு சிங்கிளை அடிச்சுட்டு ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காரு. ஸோ அமுதன் கிட்டேருந்து அவரோட 3வது பால் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஒரு இன்சைட் ஆச்சு. பட் அவர் மேலேயே பட்டு பால் கீழே டாட் பால் ஆகிடுச்சு, கீழே விழுந்து. ஸோ 3வது பால் ஒரு நல்ல ஷாட்டுக்கான ட்ரை ஆகிங்க இல்லைங்க. பாயிண்ட் திசையில் தூக்கி அடிச்சு சிங்கிள் ரன் எடுத்திருக்காரு. ஸோ அமுதன் கிட்டேருந்து 5வது பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. டீப் ஸ்கொயர் சைடு அடித்த பால், ஒரு ரன் மட்டுமே. ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுக்கான ட்ரைங்க. கண்டிப்பாக 4 கிடைக்கும், ஏன்னா பின்னாடி ஃபீல்டர் இல்லை. ஸோ 4. ஸோ விக்கி கிட்டேருந்து ஸ்விட்ச் ஹிட் முறையில் ஒரு 4 ரன். இதோட இந்த ஓவர் முடியுது. 2வது ஓவர் போட்டால் சத்யா வந்திருக்காரு பவுலிங்க்கு. ஸோ ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் செல்லா. ஒரு நல்ல ஸ்விட்ச் ஹிட்டுங்க. கண்டிப்பாக இது 4 இல்லை 6 பார்ப்போம். 4 ரன்னுங்க. ஒரு நல்ல ஒரு ஷாட்டை பார்க்க முடிஞ்சது அவர் செல்லா கிட்டேருந்து. சத்யா கிட்டேருந்து அவரோட 2வது பால் போல்டுங்க. ஒரு ஃபுல் டாஸ் பாலு, விலகி வந்து ஸ்கொயர் லெக் சைடு ஆட பார்த்த பால். பட் ஆனால் அவரோட விக்கெட்டிலேருந்து வெளியேறிட்டு இருக்கார் பேட்ஸ்மேன் செல்லா. ஸோ எஸ்ஆர்எச் டீமுக்காக நியூ பேட்ஸ்மேன் ரியாஸ் உள்ளே வந்திருக்காரு. சத்யா கிட்டேருந்து அவரோட 3வது பால் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு டாட் பால் ஆயிருக்கு 3வது பால். ஸோ 4வது பால் இன்னும் சத்யா கிட்ட இருந்து ஸ்விட்ச் ஹிட்டான ட்ரை. பட் பேட்ஸ்மேன் திரும்பறதை பார்த்த உடனே பாலை கொஞ்சம் வெளியே போட்டு மீண்டும் அந்த பாலை டாட் பாலாக மாற்றிருக்காரு. ஸோ சத்யா கிட்ட இருந்து அவரோட 5வது பால் மீண்டும் விலகி ஆட பார்த்தாரு. பட் இதுவும் ஒரு டாட் பாலாக அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது சத்யா கிட்ட இருந்து. ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சத்யா கிட்ட இருந்து அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் ரியாஸ். மீண்டும் ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுக்கான ட்ரை. மீண்டும் ஒரு டாட் பால் அமைஞ்சிருக்கு. நல்ல முறையில் இந்த ஓவரை முடிச்சிருக்காரு சிஎஸ்கே டீமுக்காக பவுலர் கார்த்தி. 12 பாலுக்கு 12 ரன் அடித்தா இங்கே வெற்றி எஸ்ஆர்எச்க்கு. ஒரு நல்ல கட்ரு வேரியேஷனில் ஒரு நல்ல பாலுங்க. ஆரம்பமே ஒரு நல்ல டாட் பாலோட தொடங்கியிருக்காங்க. ஸோ 2வது பால் ஒரு நல்ல லெக் கட்டுருங்க. 2 பாலை டாட் பால் ஆக்கியிருக்காரு. பேட்ஸ்மேனுக்கு இது ப்ரெஷரை பில்ட் பண்ணும். ஏன்னா 12 பாலுக்கு 12 பால் ஆட வேண்டிய இடத்துல 2 டாட் பால் ஆகிருக்கு. ஸோ 10 பாலுக்கு 12 ரன் அடித்தா எஸ்ஆர்எச் வின். டிஃபெண்ட் பண்ணால் சிஎஸ்கே வின். ஸோ கார்த்திகிட்டேருந்து அவரோட 3வது பால் ஸ்விட்ச் ஹிட்டுக்கான ட்ரைங்க. மீண்டும் ஒரு அருமையான டாட் பாலுங்க. பேட்ஸ்மேன் மேலே நல்ல ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே டீம். கார்த்திகிட்டேருந்து அவரோட 4வது பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. லெக் பைஸ் முறையில் இல்லைங்க, பேட்டு தான் கொடுத்துருக்காரு அம்பையர். 4 பாலுக்கு 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு பவுலர். ஸோ ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரியாஸ். 5வது பால் பவுலர் கார்த்திகிட்ட இருந்து மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அவர் நல்ல ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதை யூஸ் பண்ணி பவுலர் கரெக்டாக போட்டு இந்த ஓவரை ஃபுல்லாகவே ப்ரெஷராக கொண்டு போயிருக்காரு. உண்மையிலேயே எஸ்ஆர்எச் டீமுக்கு இந்த ஓவரோட கடைசி பாலுங்க. ஷாட்டுக்கான முயற்சி. கேட்சா? கேட்ச் இல்லைங்க, ட்ராப் பண்ணியிருக்காருங்க. வெறும் 1 ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவுலிங்க
இந்த ஓவரில் வெறும் 2 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி ஓவரில் 10 ரன் அடித்தா வின்னுன்ற ஒரு டார்கெட்டோட SRH அடுத்த ஓவரை நோக்கி. ஸோ இந்த ஃபஸ்ட் மேட்சோட கடைசி ஓவரை போடுறதுக்காக ராகவ் வந்திருக்காரு. கடைசி 6 பாலில் 10 ரன் அடித்தா SRH வின், டிஃபெண்ட் பண்ணால் CSK வின். ஸோ இந்த ஓவர் கொஞ்சம் பேட்ஸ்மேன் சைடு கொஞ்சம் ப்ரெஷராகவே இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ ராகவ் கிட்டேருந்து அவரோட முதல் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. பைஸ் முறையில் இங்கே ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. போன பால் லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. சின்ன சின்ன ஃபீல்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராகவ் கிட்டேருந்து அவரோட 2வது பால் ஒரு நாள் ஸ்டார்ட் முயற்சி ஃபார்வர்ட் திசையில் ஒரு ரன்னுங்க. கைக்கு வந்த பாலை மிஸ் பண்ணி இங்கே ஒரு சிங்கிளாக அதை கன்வெர்ட் பண்ண விட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ரன் கிடச்சிருக்கு. ஸோ 4 பாலுக்கு இங்கே 8 ரன் ஆட வேண்டியிருக்கு. பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷர் பில்ட் ஆகுது. ஸ்ட்ரைக்கில் ரியாஸ். ராகவ் கிட்டேருந்து 3வது பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரைங்க. இங்கே சாம் கிட்ட ஒரு நல்ல கேட்சை பார்க்க முடியுது. பேட்டில் எட்ஜ் வாங்கி அவர் பலமுறை சுவிட்சுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் தான் விக்கெட் இழந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் ரியாஸ். CSK கிட்ட இப்போ தான் கொஞ்சம் சிரிப்பே பார்க்க முடியுது. நான் கடைசி 2 ஓவர் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க. இப்போ கடைசி 3 பாலுக்கு கிட்டத்தட்ட 8 ரன் ஆட வேண்டியிருக்கு. SRHக்காக நியூ பேட்ஸ்மேன் வின்சென்ட். கடைசி 3 பால் 8 ரன் ஆட வேண்டியிருக்கு. ஸோ ராகவ் கிட்டேருந்து 4வது பால் ஃபார்வர்ட் திசையில் மீண்டும் 1 ரன். 2 பாலுக்கு 7 ரன் ஆட வேண்டியிருக்கு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட் இங்கே தேவைப்படுது. ஸோ ஸ்ட்ரைக்கில் விக்கி. ராகவ் கிட்டேருந்து 5வது பால் ஒரு வைடுங்க. அம்பையர் கிட்ட வந்து வைடுக்கான கால் வந்திருக்கு. ஸோ 2 பாலுக்கு 6 ரன் ஆட வேண்டியிருக்கு. ஸோ ராகவ் கிட்டேருந்து 5வது பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரைங்க. 2 ரன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இல்லைங்க, இங்கே வந்து விக்கெட் இழந்தாலும் பரவாயில்லன்னு பேட்ஸ்மேனை வெயிட் பண்ண வச்சு ஸ்ட்ரைக்குக்கு மீண்டும் வந்திருக்காரு விக்கி. இங்கே ஒரு ரன் அவுட் முறையில் ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க. கடைசி பாலுக்கு 6 ரன் ஆட வேண்டியிருக்கு. சாரி, கடைசி பாலுக்கு ஒரு வைடு போனதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கடைசி பாலுக்கு 5 ரன் ஆட வேண்டியிருக்கு. ஸ்ட்ரைக்கில் சேம் பேட்ஸ்மேன் விக்கி. மேட்சோட கடைசி பால் ப்ரெஷரான பால். 5 ரன் தேவை கடைசி பாலை போடுறதுக்காக. ராகவ் ஒரு டாட் பாலுங்க. ஒரு ஷாட்டுக்கான ட்ரை பண்ணி அந்த இடத்துல டாட் பாலாக மாற்றிருக்காங்க. CSK இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து 55 ரன்னை அவங்க டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. கடைசி 2 ஓவரில் ஒரு சிறப்பான பவுலிங்கை பார்க்க முடிஞ்சது CSK டீம் கிட்டேருந்து. ஸோ CSK டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். NPLோட மொதல் மேட்சை CSK வின் பண்ணியிருக்காங்க.